அப்பா, என்னப்பா? சொல்லுப்பா வெற்றி. என்னப்பா எத்தனை நாளைக்கு நீங்க இந்த ரூமுக்குள்ள அடைஞ்சிருக்க போறீங்க? என் ஆயுசு முடித வரைக்கும் இந்த ரூம்ல தான்ப்பா இருக்க போறேன். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஏன்பா கஷ்டமா இருக்கு? அம்மா அங்க இருந்து தினம் தினம் உங்களை நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. என்னப்பா? இல்லப்பா, நான் செஞ்ச பாவம் அப்படி. அப்பா, நீங்க என்னப்பா பண்ணீங்க? சொல்லுங்க. பஞ்சாயத்து தலைவரா அன்னைக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையில இருந்தீங்க. அதனால தீர்ப்பு கொடுத்தீங்க. அதுக்காக மாமாவத்தையும் தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்க என்னப்பா பண்ண முடியும்? இல்ல வெற்றி, தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டேன். என்னப்பா அந்த நேரத்துல நீங்க என்னப்பா பண்ண முடியும்? சொல்லுங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க என்னப்பா பண்ண முடியும்? சொல்லுங்கப்பா. இல்ல வெற்றி, நான் பண்ணது பெரிய தப்பு. பெரிய தப்புங்கிறதோடையும் பெரிய துரோகம் நான் பண்ணது. அவன் மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கணும். அவன் என்கிட்ட 2 நாள் அவகாசம் கேட்டான். நான் அந்த அவகாசத்தை கொடுத்துருக்கணும். கொடுக்காம ஊர் மக்கள் சொல்றாங்கன்னு தீர்ப்பை தப்பா சொல்லிட்டேன். அதனால அவங்க 2 பேருக்கும் உயிரும் போச்சு. அந்த 5 பிள்ளைங்க அனாதையா தெருவுல நின்னாங்க. அப்பா, புரியுதுப்பா. அதுக்காக நீங்க ரூமுக்குள்ள அடைஞ்சிருந்தா எல்லாமே சரியாயிடுமா? இல்ல வெற்றி, நான் தீர விசாரிச்சு தீர்ப்பு சொல்லியிருந்தா கண்டிப்பா அந்த 2 உயிர் அனாமத்தா போயிருக்காது. அப்பா, அப்படி என்னப்பா நடந்தது? என்ன இன்பா, என்ன பாக்குற? கூப்பிடு. இல்ல சுடர், நீயே கூப்பிடு. நானும் கூப்பிட மாட்டேன், நீ கூப்பிடு. என்ன சுடர் இப்படி சொல்ற? கூப்பிடுடி. இல்ல இல்ல, நான் கூப்பிடல. அம்மா, அவங்க அம்மா கிட்ட இருந்து யாரு வாங்கி கேட்டுக்கிறது? போடி. ஏய் ஆசா, எங்கேயாவது போன? வீட்டுல அவ்வளோ வேலை கிடக்கு, அவ்வளோ கூட்டம்னு ஓடுது. வீட்டுல உள்ள வேலை யார் பாப்பா? போ, போய் பாத்திரம் நிறைய கிடைக்கு, போய் கழுவு போ. நான் அவளோட பேசி அனுப்ப தெரியும், போ உள்ள. ஏமா ப்ளீஸ்மா, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒன்ன சொல்லி ஒரு குத்தமும் இல்ல, அவளோட சொல்லணும். அவளை வந்தோன்னே நீ போறல்ல, உன் இஷ்டத்துக்கு நான் இவ்வளவு நாள் விட்டேன்ல, அதான் போ, போய் பாத்திரத்தை கழுவிட்டு எங்கேயும் போ. பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு நான் போட்டாமா? பாத்திரம் கழுவிட்டு துணியை துவைச்சு வீடை தூத்து துடைச்சு எடுத்துட்டு அப்புறமா நீ எங்கேயும் போ. ஆசா, என்னடி பண்ற? சீக்கிரம் வாடி. அம்மா, நான் போயிட்டு வந்து எல்லா வேலையும் பாக்குறேம்மா. எங்கேயும் போக வேண்டாம், போ, போய் வேலையை பாரு, போ. அம்மா என்ன? அம்மா என்னம்மா, விடுமா. நான் மட்டும் தான் கூப்பிடமா, நீ கூப்பிடுடி. உங்க ஆசாக்கே ஏச்சு விழுது. நான் கூப்பிட்டா இல்லடி, நீயே கூப்பிடு. அன்பு வராங்களா, போறியா? நல்லா இல்லடி, கூப்பிடுடி ஆசாவை. கூப்பிடுறேன் இரு. ஏய் ஆசா, வாடி. வீட்ல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நீ எங்கேயும் போ. ஆமா ஆமா, நான் போயிட்டு வந்து எல்லா வேலையும் பாக்குறேம்மா. எங்கேயும் போக கூடாது, ஒன்னும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவளுக்கு. ஏய் என்னடி, வாடி போயிடலாம். இருடி, ஆசா அம்மா தானே, பேசிக்கலாம். இருடி. இன்பா, ஆசா அம்மா, உங்களுக்கு வீட்டுல வேற வேலைன்னு சொல்லி இல்ல? இல்லையே, அதனாலதானே இப்படி சுத்துறோம். எனது அடியே சும்மா இருடி. இல்லடி, வீட்டுல வேலைன்னு சொல்லி இல்லையான்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு தாண்டி. வேலை இல்லடி, அதுதான் சொன்னேன். பொடி வாயதான் வந்துடும், மூடிட்டு நில்லடி. உங்களுக்கு வேணா வேற வேலைன்னு சொல்லி இல்லாம இருக்கலாம், அவளுக்கு நிறைய வேலை இருக்கு, அவ வரமாட்டா. நீங்க போங்க. இல்லம்மா, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதுக்குதான். குரூப்பா இருந்து குரூப் ஸ்டடி பண்றதுக்கு. உங்க குரூப் ஸ்டடி தானே? எங்க அங்க மீன் பிடிக்கிற குரூப் ஸ்டடியா? இல்லம்மா, நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. வீட்டுல வேலையில யார் பார்க்கணும்? வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அவ வரமாட்டா. நீங்க போங்க. என்னம்மா? என்னடி என்னமோ நொன்னமோ, போ, போய் வேலை பாரு, போ. அம்மா, போயிட்டு வந்து வேலை பாக்குறேம்மா. அம்மா, வேலை முடிச்சிட்டு வேணா போ, இல்லையா போ வேண்டாம், போ உள்ள. போமா, நான் போறேன். ஏய் வாங்கடி போலாம். அம்மா இப்படிதான் பாரு, சொல்லி மீறி ஏதாவது போன அப்புறம் நடக்குது வேற, பாத்துக்கோ. வேலை முடிச்சிட்டு போறேனா போ, இல்லையா போ, போய் வேலை பாரு, போ. அம்மா, நீ என்ன பண்ணாலும் வேலையை முடிச்சிட்டு போ, போ. அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி போ. பாரு, நான் துணியை துவைச்சிட்டு வருவேன், அதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு வைக்கல, அப்புறம் பாத்துக்கோ. என்னடி, சரி வாடி, நாங்களும் கூட மாட இருந்து வேலை பார்க்குறோம். சரி வாங்கடி. என்னடி இவ்வளோ பாத்திரம்? ஆமாடி, இதெல்லாமே ஷெல்ஃபு மேலே இருந்ததுடி, எல்லாத்தையுமே கழுவி வைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னடி பண்ண? சரி, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நான் வரல, நீங்கள் 2 பேரும் கழுவுங்க, நான் பார்த்துட்டு நிற்கிறேன். எதுக்கு மேடம், எதுக்கு வர மாட்டீங்க? மேக்கப்பு கலைஞ்சிடாது, மூடிட்டு நில்லு. ஒத்தி. ஏய் இந்தா, வேற ஒன்றும் இல்லை, அன்பு வர நேரம் ஆகுதுல, பார்க்கணும்ல, அதுக்கு தான். நல்லா இல்லப்பா. சரி, சீக்கிரம் கழுவி எடுங்க, போக வேண்டாமா? இல்லை, நாங்கள் பொறுமையாக தான் கழுவோம், மூடிட்டு நில்லு. இன்பா, கொஞ்ச நேரம் மூடிட்டு நில்லுடி. சரி இன்பா, நான் பாத்திரம்லாம் எடுத்து வெளியே கொண்டு வைக்கிறேன். ஏன்டி இங்கே வச்சு கழுவலாம்ல? இல்லடி, இங்கே வச்சு செட் ஆகாது, அங்கே வெளியே வச்சு தான் கழுவணும் அம்மா சொல்லிட்டு போனாங்க. அங்கே தான் தண்ணி எடுக்கவும் வசதியாக இருக்கும். வாடி, அங்கேயே போவோம். அப்படியா? சரி வா. சரி சரி, சீக்கிரம். உனக்கு இப்போ அன்போனா பார்க்கணும், அப்படித்தானே? வர நேரமாயிட்டுல, சீக்கிரம் கழுவி எடுங்கடி. இருடி வாரம். இவ ஒத்தி. நேரம் ஆகுதுல, அப்ப நீயும் வந்து கழுவா.
இல்ல ஆசா, அன்பு பார்க்க வேண்டியது இல்லைன்னா நானே கழுவிருப்பேன். அன்பு பார்க்கணும்ல. சும்மா இரு. அப்படியே பார்த்து பேசிட்டாலும் நீ தான் பார்க்க போற. அன்பு அண்ணா உன்னை பார்க்க போறது இல்ல. அதுக்கு எதுக்கு? ஏய் ஆசா, ஒரு நாள். ஏய் முடிடி படி. இதையே சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க. இப்போ நான் கழுவிட்டு வரணுமா இல்லையா? கொஞ்சம் அமைதியே கழுவிட்டு வரோம். சும்மா உன்ன ஒரு நாள் நானும் அன்பும் ரொமான்ஸ் பண்ணுவோம். ஆளை பாரு, படி என்கிட்ட. ஏய் சுடர், உனக்கு தேவையாடி? அமைதியா இருடி, வாரோம். படி. சரி சரி ஆசா, வா கழுவிட்டு போவோம் சீக்கிரம். போய் பார்க்கலாம்ல, ஒரு நாள் அது அன்பு உன்னை திரும்பி பார்க்காங்களா இல்ல அப்புறம் எதுக்கு? சரி சரி, அதெல்லாம் ஒரு நாள் பார்ப்பாங்க. சரி கிளம்புவோம் சீக்கிரம் கழுவிட்டு. பொடி ஆசா, நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்ல, என் இன்பா மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டு. பரவாயில்லடி பொடி. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் உங்க தம்பி. ஆமாப்பா, எனக்கு இது 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் என்னால எங்கேயுமே போக முடியல. ரூமுக்குள்ளே முடங்கிட்டேன். அவருக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்காண்டி, இந்த ஊர் அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்காண்டி மொத்த பழியும் தூக்கி மாமா அத்தை மேல போட்டிருக்கான். இது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன்ப்பா, நான் சரி பண்றேன். என்னப்பா சொல்ற? போப்பா, அது நடக்காத ஒரு காரியம். பாருங்கப்பா, நீங்க தீர விசாரிக்காம தீர்ப்பு வழங்கிட்டீங்க, அது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஊர் மக்கள் ஒண்ணு கூடி தீர்ப்பு வழங்கி ஆகணும் கட்டாயப்படுத்திருக்காங்க. நீங்க என்னப்பா பண்ண முடியும்? அந்த நேரத்துல உங்களால விசாரிக்கிறது கூட உங்களுக்கே டைம் கிடைக்கல. அப்ப நீங்க எப்படிப்பா மாமா கேட்ட அந்த 2 நாள் கொடுப்பீங்க? இல்லப்பா, நீங்க மறுபடியும் பஞ்சாயத்து தலைவரா வரணும். என்னப்பா சொல்ற? இல்லப்பா, எனக்கு அந்த பதவியே வேண்டாம். அந்த பதவியால என் நண்பனை என் தங்கச்சியும் இழந்தது மட்டுமே போதும். அவன் பெத்த பிள்ளைங்க அனாதையா ரோட்ல நின்னதும் போதும். வேண்டாப்பா எனக்கு அந்த பதவி. இல்லப்பா, நீங்க மறுபடியும் பஞ்சாயத்து தலைவரா வந்து ஆகணும். அந்த பாண்டியனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அவன் அப்பா தலைவருங்கிற ஆணவத்துல ஆடிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல நடமாட முடியல. இல்லப்பா, நீங்க மறுபடியும் பஞ்சாயத்து தலைவரா ஆகி ஆகணும். நீங்க வெளியே வாங்கப்பா. உள்ள முடங்கியிருந்தது போதும். அத்தை குடும்பத்துக்கு நான் உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். அவன் அங்க நல்லவன் மாதிரியா இருக்கான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் நிரூபிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன நம்பி வெளியே வாங்கப்பா. பிளீஸ்ப்பா, சொன்னா கேளுங்க. என்னங்க? நம்மள எதுக்கு கூப்பிட்ட? அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணுங்க. என்ன கேட்கணுமோ கேளு. இல்லைங்க, அன்பை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலையில இருக்கான். அவன் எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது. அதாங்க, இன்பாவை அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அது அன்பு நல்லவன் தானா, இல்லைன்னு சொல்லலை. ஆனா கல்யாணம் என்னங்க, எப்படி இன்பாவை கல்யாணம் பண்ணி தானே கொடுப்போம். அது என் தம்பிக்காக இருந்தால் என்னங்க, என் தம்பி நல்லா பார்த்துப்பாங்க. என் தம்பி இங்கே தான் இருக்க போகிறான், இன்பாவும் இங்கே தான் இருப்பா. உங்கள் தங்கச்சியும் உங்கள் கூட இருந்த மாதிரி இருக்கும்லங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லம்மா, இதை பத்தி தம்பிகிட்டையும் கேட்கணும், தங்கச்சிட்டையும் விருப்பமா இல்லையான்னு கேட்கணும்லம்மா. ஏங்க, நான் வேணா உங்கள் தம்பிங்கிட்ட எல்லார்ட்டையும் பேசுகிறேன், இன்பா கிட்டையும் பேசுகிறேங்க. அவங்க சம்மதிச்சா இன்பாக்கும் ஓகேனா அன்புக்கும் இன்பாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. இல்லம்மா, அது இன்பா வேற படிச்சுட்டு இருக்கா, அதான் யோசனையா இருக்கு. இப்பவே எதுக்குன்னு. என்னங்க, என் தம்பிக்கு கட்டி கொடுத்தா என் தம்பி என்ன படிக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறான்? யோசித்து பாருங்கங்க. அவனுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருந்தா அவனும் குடும்பமாக சந்தோஷமா இருப்பான்லங்க. அதுக்கு தாங்க கேட்குறேன். நீ சொல்றது புரியுது மலர். அன்பு மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்தா வச்சிருக்கணும். அவன் நல்ல பையன் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. சரி, நான் இன்பா கிட்டையும் தம்பிக்கு கிட்டையும் பேசுறேன், சரியா? அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவெடுப்போம். சரிங்க, பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி சரி, நீ அன்பு கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அவன் என்னங்க சொல்ல போறான்? அவன் சரின்னு தான் சொல்லுவான். ஏன்னா இன்பாவும் அவனும் நல்லா தானங்க பேசுறாங்க. ஒருவேளை 2 பேருக்கும் பிடிச்சிருக்கலாங்க. நம்ம பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவோங்க. சரி, நீ அன்பு கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. நானும் தம்பி கிட்டையும் இன்பா கிட்டையும் கேட்கறேன். சரிங்க. சரி, நான் பேசிட்டு உனக்கு சொல்றேன், சரியா? சரி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க. அம்மா, என்னமாச்சு? ஏமா அழுகுறான்? அப்பா, தம்பி என்ன அடிச்சிட்டு இருக்கான்ப்பா. ஒத்தி, இவளுக்கு வேற வேலையும் சொல்லி இல்ல. ஏங்க, நீங்க வெளியே கிளம்புன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க, இவளை நான் பாத்துக்கிறேன். அப்பா, அம்மா, நீ போனதுக்கு அப்புறம் என்னதாப்பா அடிப்பா? தம்பி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்பா, நீ வந்து என்னன்னு கேளுப்பா. சரி சரி, அம்மா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. நீங்க வா, அப்பாட்ட வா. அப்பா, தம்பி முடிய பிடிச்சு இழுத்துட்டான்ப்பா, வலிக்குப்பா. ஆமா ஆமா, அந்த சின்ன பையன் அடிச்சு இவளுக்கு வலிச்சிட்டு. பாத்தியாப்பா, இப்ப கூட அம்மா தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுதா. சும்மாரி, அவன் எங்க? அவன் உள்ள என் புக்ஸ் என் நோட் எல்லாத்தையுமே பிடிச்சு கிழிச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்காப்பா. அதை எதுக்குன்னு கேட்டதுக்கு தான் என் முடிய பிடிச்சு இழுத்துட்டாப்பா. எனக்கு நாளை ஸ்கூல்ல மிஸ் அடிப்பாங்கப்பா, எல்லாத்தையுமே கிழிச்சிட்டாப்பா. ஏய், அவன்கிட்ட ஏண்டி உன் நோட்டை கொடுத்த? நான் எங்க கொடுத்தேன்? அவன் தான் வந்து எடுத்தான். நான் ஹோம்வொர்க் எழுதிட்டு இருந்தேம்மா, அவன் தான் வந்து எடுத்தான். அண்ணா, நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அவன்கிட்ட நோட்ஸ் புக்ஸ் எல்லாம்
வைக்காத, அவன் கிழிப்பானு. நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா? நான் எதுவும் பண்ணலமா, அவன் தான் வந்தான். அவன பாட்டில வச்சிருந்தாங்க, எப்படி உள்ள வந்தான்? அம்மா, பாட்டி குளிக்க போறேன்னு சொல்லிட்டு தம்பியை வச்சிட்டு போனாங்கம்மா. பாட்டி தான் கொண்டு விடுறாங்கல்ல, அப்போ உன் புக்ஸ் எல்லாம் எடுத்து வேற எங்கேயாவது வைக்க வேண்டியதானே? இல்லம்மா, நான் ஹோம்வொர்க் எழுதிட்டு இருந்தேன், அவன் வந்து கிழிச்சிட்டாமா. சரி சரி, அப்பா உனக்கு வரச்சுன்னா நோட் வாங்கிட்டு வரேன், சரியா? தம்பி கிட்ட எல்லாம் நோட்ஸ் எல்லாம் கொடுக்காது, அவன் சின்ன குழந்தைல, அவனுக்கு என்ன தெரியும்? சரிப்பா. அப்பா அப்பா வரச்சுனா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? ஏங்க, இவளுக்கு நோட் மட்டும் வாங்கிட்டாங்க, வேற எதுவும் வாங்கிட்டு வராதீங்க. அன்பு போனாலும் சாக்லேட் தான் கேக்குறா, எல்லார்கிட்டயும் சாக்லேட் மட்டும் தான் வாங்கி சாப்பிடுறா. இல்லங்க, வாங்கி கொடுக்காதீங்க. அப்பா நீங்க வாங்கிட்டு வாங்கப்பா, அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க. சரி சரி, பிள்ளைக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் அப்பா வாங்கிட்டு வரேன். அழாதீங்க, என் செல்லம் அழாதீங்க. ஆமா, நீ தம்பியை ஒத்தில வச்சிட்டு வந்தா? இளமாறன் சித்தப்பா தூக்கிட்டு போனாங்க. சரி சரி, சரிங்க, உங்களுக்கு வேற டைம் ஆகுதுல, நீங்க போயிட்டு வாங்குங்க. சரி மலர், போயிட்டு வர. பிள்ளை எதுவும் சொல்லாது, சரியா? சரிங்க, நான் ஒன்றும் சொல்லல. சரி, நீங்க அவளுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, வேற எதுவும் வாங்க வேண்டாம். சரி 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 அஞ்சலிமா, அப்பா போயிட்டு வரேன், சமத்தா இருக்கணும். சரிப்பா, அப்பா பாய். பாய்மா. சரி, போயிட்டு வரேன், பேசிட்டு சொல்றேன், சரியா? சரிங்க, பார்த்து போயிட்டாங்க.